தம்பிங்கள ஸ்கூல் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஃபீவராகவே இருந்துச்சு. கொஞ்சம் லேசியா உட்காந்துட்டேன். தலைக்கு கொஞ்சமா எண்ணெய் வச்சுட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தலைக்கு லைட்டா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நம்மளுக்கு அப்பதான் ரிலாக்ஸா இருக்கும். அப்படியே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, கிச்சன பார்த்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு. போட்ட பொருள் போட்ட இடத்துலயே அப்படியே இருந்துச்சா, எல்லாத்தையும் சிங்க்ல எடுத்து போட்டு கையோட வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மதியத்துக்கு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதனால கையோட எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இந்த பாத்திரத்த வாஷ் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருந்துச்சா, சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் அந்த வேலைய நம்ம தானே திரும்பி பார்க்கணும். அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பாத்திரத்த வாஷ் பண்ணி வச்சுட்டு, மதியம் லஞ்ச் வேற சமைக்கணுமா, சிம்பிளா முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். நேத்து தம்பிங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அத கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேல சாப்பிட முடியல. அப்படியே ஃப்ரை பண்றதுக்காக கொஞ்சமா கோவக்காய் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, நம்மளும் அப்படியே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? அதனால ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து அப்படியே வெயில்ல நின்னு தலைய காய வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ.